பிரின்சிபல் சார் எதுக்காக நம்மள வர சொல்லிருக்காரு? ஏதோ ரெட் கலர்ல வேற இருக்கே, ஒருவேளை பேயா இருக்குமோ? இல்ல அது பேயில, பேய் நைட்டு தானே வரும். கோபால், நம்மள எதுக்காக இங்க வர சொல்லிருக்காங்க தெரியாதே, இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்குது. மாதவ், இங்க பாரு, இங்க பாரு. ஸ்டாச்சு. ஓகே, ரிலீஸ். கோபால் பாக்க அப்படியே குரங்கு மாதிரி இருந்தால. ஸ்டாச்சு. அடுத்த தடவை அவங்க ஸ்டாச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து ஸ்டாச்சுன்னு சொல்லிடலாம். இன்னைக்கு நாங்க ஸ்கூல் ஆடிட்டோரியத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷனா வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல அந்த பொருளோட இனாகிரேஷன் நடக்கும். இதெல்லாம் என்னதான் இருக்குன்னு உங்கள யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? சபாஷ் குழந்தைங்களா, வெரி குட், யூ ஆர் ரைட். எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. நம்ம பட்பட்டன் சாருக்கு பெஸ்ட் பிரின்சிபலுக்கான அவார்டு கிடைச்சிருக்கு. நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்பட்டன் சாரை பெருமைப்படுத்த அவரோட வேக்ஸ் ஸ்டாச்சுவை அனுப்பியிருக்காங்க. சாயந்தரம் இதோட இனாகிரேஷன் நடக்க போகுது. இந்த வேக்ஸ் ஸ்டாச்சுவை பாத்துக்கிற பொறுப்பை உங்க 5 பேர்கிட்ட ஒப்படைக்கிறேன். கோபால், இந்த ஸ்டாச்சு பாக்கிறதுக்கு அப்படியே பிரின்சிபல் சார் மாதிரியே இருக்குல்ல? மாதவ், பிரின்சிபல் சாருக்கு ஒயிட் வாஷ் பண்ணி நிக்க வச்ச மாதிரியே இருக்குல்ல? இந்த ஸ்டாச்சு வைக்க இதுதான் கரெக்டான இடம். பேக்ரவுண்ட்ல கார்டன் வேற இருக்கா, ரொம்ப அழகா இருக்கும். அடேங்கப்பா, கிரேட் ஐடியா கோபால். ஸ்டாச்சு நாம இல்ல ஸ்டாச்சுவை வைக்க இதுதான் கரெக்டான இடம். பின்னாடி வாட்டர் ஃபால் இருக்கு. இந்த இடத்துல பிரின்சிபல் சார் ரொம்ப அழகா இருக்காருல்ல. ஸ்டாச்சு அந்த இடத்துல தான் இருக்கும். பேக்ரவுண்ட்ல கார்டன் இருக்கணும், பூக்களும் இருக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். ஆனா ஸ்டாச்சு வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடி தான் இருக்கும். தண்ணிக்குள்ள இருக்கிற அற்புதமான முத்து மாதிரி நம்ம பிரின்சிபல் சார் தண்ணிக்கு முன்னாடி தான் நிப்பாரு. நம்ம பிரின்சிபல் சார் அங்கதான் இருப்பாரு. கார்டன் தான் கரெக்ட். வாட்டர் ஃபால் கார்டன் தான் கரெக்ட். இல்ல வாட்டர் ஃபால். மாதவ், வேக்ஸ் ஸ்டாச்சு உடைஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் மாதவ்? என்ன பப்பியா? சீக்கிரம் கைய கால ஓட்ட வச்சிருங்க. அந்த பப்பை முன்னாடி என்னால ஸ்டாச்சு மாதிரி நிக்க முடியாது. டேய், ஸ்டாச்சுவை சேர்த்து வைங்கன்னு சொல்றேன். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க இங்க நின்னுகிட்டு ஸ்டாச்சுவை எதுக்காக புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பசங்களா? ஏன்னா சைபர் சார் எங்கள ஸ்டாச்சு பக்கத்துல தான் இருக்கணும்னு சொன்னாரு. ஒருவேளை விட்டா ஸ்டாச்சு ஓடி போயிருமா என்ன? இந்த ஸ்டாச்சுவோட காலு எதுக்காக பின்பக்கம் திரும்பி இருக்கு? அட, இப்ப எப்படி காலு முன்னாடி வந்துச்சு? ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. இது சரியா இருக்கான்னு எப்படி செக் பண்றது? நாம இப்ப ஏதாவது நடிச்சாகணுமே. என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் சார், நீங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. பிரின்சிபல் சாரோட புது ஸ்டாச்சுவை அவர் பாக்குறதுக்கு முன்னாடியே உடைச்சிட்டீங்களா? பிரின்சிபல் சார் வரட்டும் கண்ணுங்களா. இன்னைக்கு நீங்க பண்ண கோல்மால அவர்கிட்ட சொல்லி நம்ம அட்டிவிட போறேன். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் மாதவ். உன் மேலதான் தப்பு இருக்கு. நீ ஸ்டாச்சுவை தொடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. நீ ஸ்டாச்சுவை விட்டுருக்கலாம்ல. அததான் சண்டை போததை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம். பப்பி போய் பிரின்சிபல் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம். பிரின்சிபல் சார் ஸ்டாச்சு என்ன பண்ணுவோம்? வசூலி பாய். நான் இப்ப கேரக்டருக்குள்ள போயிட்டேன். கேரக்டர் எனக்குள்ள வந்துருச்சு.
என்ன வயிற கடை முடங்குதா? வசூலி பாய், ஒரு முக்கியமான வேலை. டாய்லெட் போறதை விட முக்கியமான வேலை எதுவும் இல்ல. நான் முதல்ல டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப ஃபைனல் டச் என்ன பண்றேன் பார். இதுதான் நம்ம பிரின்சிபல் சாரோட நடக்கிற அற்புதமான வேக்ஸ் ஸ்டாச்சு. என்ன பிரின்சிபல் சாரா மாத்திட்டீங்க? இப்ப டாய்லெட் ரொம்ப வேகமா வருது. பாவம் பப்பி வெறி பிடிச்ச நரி மாதிரி எங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வசூலி என்ன வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பாத்ரூம்லயே இருங்க. இப்ப எங்க கூட வாங்க வாங்க. அடடா பப்பி, என்னோட வேக்ஸ் ஸ்டாச்சு எங்க இருக்கு? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் என்னோட ஸ்டாச்சுவை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் பப்பி. எங்க இருக்குன்னு சொல்லு. பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க சார். உங்களோட சிறப்பான ஸ்டூடெண்ட்ஸ் கோபாலன் மாதவும் சேர்ந்து உங்க புது வேக்ஸ் ஸ்டாச்சுவை உடைச்சிட்டாடுங்க சார். அதனால ஸ்டாச்சு இங்க இல்லவே இல்ல சார். என்ன? கோபால், மாதவ், என்னோட வேக்ஸ் ஸ்டாச்சு எங்க? ஆடிட்டோரியம் பக்கத்துல பாருங்க சார். உங்களோட ஸ்டாச்சு எவ்வளவு ஸ்டைலா நிக்குதுன்னு. அப்படியா? உங்க ஸ்டாச்சுவை வைக்கிறதுக்கு ஆடிட்டோரியம் தான் பெஸ்டான இடம்னு நாங்க நினைச்சோம். அதான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடங்கப்புறான இந்த ஸ்டாச்சு எப்படி மறுபடியும் வந்துச்சு? அடடா, 2 நிமிஷம் எனக்கு டாய்லெட் போக டைம் கொடுங்கல. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவே முடியாது. பிரின்சிபல் சார் வந்துட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ இந்த வேக்ஸ் ஸ்டாச்சு உங்களை மாதிரி இல்லைன்னு தெரியுது சார். இந்த பப்பி கேப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் சார். இந்த ஸ்டாச்சுவோட பயங்கரமான மீசையை கொஞ்சம் பாருங்க சார். இது அப்படியே உங்களை கண்ணாடியில பாக்குற மாதிரியே இருக்குல்ல சார்? சொல்லுங்க. ஆமா ஆமா, இந்த இடத்துல நீங்க யாரு, உங்க ஸ்டாச்சு எதுன்னே தெரியல சார். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத. இந்த ஸ்டாச்சு பார்க்கிறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. கீழே விழுந்து உடைஞ்ச ஸ்டாச்சு திரும்ப எப்படி ஒண்ணாச்சு? இத செக் பண்ணி ஆகணுமே. ரொம்ப வேகமா வருது. இதுக்கு மேல பறந்துகிட்டு இருக்க முடியாது. சார் இங்க பாருங்க சார், உங்க ஸ்டாச்சு நகருது சார். சீக்கிரம் பாருங்க. என்ன பப்பி, இந்த ஸ்டாச்சு நேரா தானே நிக்குது. பப்பி, நீ என் ஸ்டாச்சு விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லு. இல்லன்னா இனாகிரேஷனுக்கு முன்னாடியே நீ என் ஸ்டாச்சுவை ஏதாவது பண்ணிடுவ. சார் இது ஸ்டாச்சுவே இல்ல சார். இதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டுற. சரி ஓகே, நான் ஈவினிங் இனாகிரேஷனுக்காக ரெடி ஆகணும். நான் கிளம்புறேன். பப்பி நீ என் பின்னாடியே வா. வசூலி பாய் ஓடி போயிட்டாரா? மாட்டிக்கிட்டே. மாட்டினியா செல்லம்? வா வா வா, நடக்கிற ஸ்டாச்சு நீ தானே. நல்லா மாட்டின. டாக்கு சிக்கு. வசூலி கண்ணா, நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டட. இப்பவே உடம்புல இருக்கிற பெயிண்டை எடுக்கிற பாரு. எதுக்காக அவசரப்படுற பப்பி? கவலைப்படாதீங்க வசூலி அண்ணா. வசூலி அண்ணா, we are in and puppy. நீங்க இப்ப கிளம்புங்க. பாய். நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். வசூலி பாய், சீக்கிரம் ஓடி போயிடுங்க. நம்ம பாட்வர்தன் சாரோட வேக்ஸ் ஸ்டாச்சுவை இனாகிரேஷன் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடடா, இந்த கோபால், மாதவ், லக்ஷ்மன், லக்கி எல்லாரும் எங்க போனாங்க? சார் இந்த துணிக்கு பின்னாடி வசூலி இருக்கா சார். இப்ப காட்டுற பாருங்க. ஸ்டாச்சு எங்க போச்சு? சார் இங்க பாருங்க,
உங்களோட பயங்கரமான அழகான உயிரோட இருக்கிற அதாவது உயர்ந்த வேக்ஸ் ஸ்டாச்சு இங்கதான் இருக்கு. வசூலி அங்கதான் இருக்கானா? இதோ வந்துட்டேன், இருங்க. வசூலி உன்னை விட மாட்டேன். எங்க போடுற, எங்க தப்பிக்க பாக்குற? பப்பி, நீ என்னோட வேக்ஸ் ஸ்டாச்சுவை உடைச்சிட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சார், பசங்க ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க. நம்ம பிளான் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு பதிலா இந்த பப்பி மாட்டிக்கிட்டான்.